வெளிப்படுத்தல ஆண்டவர் சொன்னார், நீ ஆதியில் இருந்த அன்பிற்கு நீ திரும்ப வா. நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேர்ல எனக்கு குறை இருக்கு. அப்பனா ஆண்டவர் எதை கலைக்கிறார்னா, ஆதியில் இருந்த அன்புக்கு திரும்ப வா. ஆனா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம அந்த ஆதி அன்பை விட்டு விலகி போய் ஆண்டவரிடத்துல திரும்பி வரதை நம்ம பெரிய விஷயமா நினைக்கிறோம். நல்லதுதான், ஆண்டவரிடத்துல திரும்பி வர்றது ரொம்ப நல்லதுதான். ஆனா எந்த நம்பிக்கையோட வரணும் தெரியுமா? நான் ஆதி அன்பை விட்டு தூரம் போய் அவரிடத்துல நான் திரும்பி வரும் பொழுது அதே ஆதி அன்புல அவர் என்ன நேசிக்கிறார் பாருங்களா, அந்த அன்பு அதை காட்டிலும் பெரிய அன்பு. நம்ம வர்றது பெரிய விஷயம் இல்லை. எனக்கு ஒரு நண்பன், கொஞ்சம் உறவினன், அவன் 2 பேரும் நாங்கள் ரொம்ப நண்பர்கள், சின்ன வயசில் ரொம்ப நண்பர்கள், நல்ல ரொம்ப எப்போவுமே ஒரே நாங்கள் நாடகம் எழுதுறது, நிறைய காரியங்கள் பாலிபத்தில் ஒன்றா தான் எப்போவுமே, எப்போ பார்த்தாலும் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கும். நல்லா தான் இருந்தான். அவனுக்கு திருமணம் ஆச்சு பாருங்களேன். நல்ல ஒரு அழகான ஒரு மனைவி, 2 அழகான பிள்ளைகள், நல்ல வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீரென்று என்ன கிறுக்கு பிடிச்சி தெரியாது, திடீரென்று ஏதோ இன்னொரு பொண்ணோட ஒரு உறவு ஏற்பட்டு, இது ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு மனைவிக்கு தெரியாமல். அப்புறம் கொஞ்ச நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பயங்கர பிரச்சனை. அப்புறம் நிறைய ஆலோசனை எல்லாம் கொடுத்தோம். ஆனால் அந்த பையன் கேட்கவே இல்லை. கடைசியில் வீட்டை விட்டே போயிட்டான். வீட்டை விட்டே போயிட்டு அந்த பொண்ணோட வாழ ஆரம்பிச்சான். அந்த பொண்ணோட வாழ்ந்து அவளோட 2 பிள்ளைகளை பெற்று மாதிரி அந்த சிச்சுவேஷன் ஒரு மெஸ்ஸியா மாறி, எப்படி சொல்றது. இப்போ இந்த பெண்ணிட்ட நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவ சொல்லிக்கிட்டே இருப்பா, எப்படியாச்சும் அவன் திரும்ப வரணும், எப்படியாச்சும் திரும்ப வரணும். ஆனால் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டபடி இவன் இப்படி போயிட்டான்ற பிறகு நிறைய பேர் சொன்னாங்கம்மா, இனிமேல்ட்டு வந்து என்னம்மா பண்ண போறான். இப்போ ஒருத்தன் கேட்டாங்க, அப்படியே வந்தாலும் நீ எப்படிம்மா நேசிக்க முடியும், முன்னாடி மாதிரி நேசிக்க முடியுமா அவனை? இப்போ அவன் சொன்னா, நான் கேட்கறது, அவன் வந்து ஒரு அப்பாவா இருந்தா போதும் என் பிள்ளைகளுக்கு, அவனை மீண்டும் நேசிக்கிறதுக்கெல்லாம் நான் கூப்பிடல. நான் எப்படிங்க நேசிக்க முடியும்? அவளை நான் குறைவாக சொல்லவில்லை, ஆனால் இதுதான் உலக அன்பு. ஒரு முறை ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான, அவனை கடைசி வரைக்கும் இந்த உலகம் எப்படி பார்க்கறது தெரியுமா? ஒரு பாவியா தான் பார்க்குது. ஆனா என்னுடைய தேவன் அவரிடத்தில் திரும்பி வருகிறவனை ஆண்டவர் பாவியை பார்க்கிறதே இல்லை. இந்த பகுதியில் ஒரு அழகான ஒரு பகுதி இருக்கு. இந்த 18 இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த பையன் இந்த பன்றி கூட்டத்தில் உட்கார்ந்து அவன் 3 காரியங்களை அப்பாட்ட சொல்லணும்னு யோசிச்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி. 3 காரியங்களை சொல்லணும்னு யோசிச்சான். அவன் சொல்றான் பாருங்களேன், அவன் அப்பாட்ட இன்னும் போகல, பட் அங்க உட்காந்து யோசிக்கிறேன், நான் போகும்போது என்ன சொல்லுவேன்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்புதான் பாவம் செய்தேன். 2வது, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. 3வது, உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். இதை 3த்தையும் சொல்றதுக்காக தான் அவன் கிளம்பினான். நல்லா கவனிங்க. பரத்துக்கு விரோதமே உமக்கு முன்னே பாவம் செஞ்ச 1வது, 2வது, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவது பாத்திரன் அல்ல. 3வது, உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். இந்த 3த்தையும் திட்டம் பண்ணிட்டு அப்பா பார்க்க வந்தான். நீங்க 20ஆம் வசனத்துக்கு வாங்க. அவன் தூரத்தில் வரும்பொழுதே அப்பா ஓடி வந்து மனதுருகி அவனை கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்யறார். உடனே இந்த பையன், அப்பா இருங்க நான் சொல்றேன், 3 பாயிண்ட் இருக்கு. 21ஆம் வசனத்தில் அவன் சொல்றான் பாரு, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டான். 2வது, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவது நான் பாத்திரன் அல்ல, அதையும் சொல்லிட்டான். 3வது என்ன சொல்லியிருக்கணும்? உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். அது எங்கன்னா இருக்கா பார்த்தீங்களா? அவன் யோசிச்சான் சொல்லணும்ட்டு. ஆனால் அப்பாவை பார்த்தபோது அவன் அதை சொல்லவே இல்லை. நான் சொல்றேன், அவன் சொல்லலைன்றதை விட அவங்க அப்பா அவனை சொல்ல விடலை. ஏன் தெரியுமா? அவரிடத்தில் வருகிறவனை அவர் வேலைக்காரனாய் பார்ப்பதில்லை, அவனை பிள்ளையாய் பார்க்கிறார்.